ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புத்தம்புது சமையல். இன்றைக்கி நாம் பிரெட் ஆம்லேட் வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் 3 முட்டை, அப்புறம் 2 கேரட், கொஞ்சம் பீன்ஸு, இஞ்சி, பூண்டு, கேப்சிகம், வெள்ளாரி. இப்போ எல்லாத்தையும் எப்படி கட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இது வந்து ரொம்பவே தின்னாக இந்த மாதிரி பீன்ஸை தின் லேயராக உங்களால் எவ்வளோ தின்னாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக பீன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நான் எப்போவுமே வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்க மாட்டேன். இது ரொம்பவே தின்னாக எஃபர்ட் எடுத்து செய்யணும், அதனால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேரட்டை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகமும் அதே மாதிரி எவ்வளோ தின்னாக உங்களால் கட் பண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ தின்னாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு லேயர் மாதிரி தான் நம்ம ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டை துருவி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டை ரொம்பவே ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எல்லா கட் பண்ண வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட நம்ம கருவேப்பிலை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சால்ட்டும், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடரும், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா பெப்பரும் சால்ட்டுமே போதும். கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா நம்ம இப்போ 3 முட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆம்லேட்டுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்க, கொஞ்சம் நேரம் பீட் பண்ணால் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம இப்போ 3 முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸு, முட்டை, அப்புறம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நார்மலாகவே நம்ம பொரியல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக ப்ரெட்டில் வெறும் பிளெயினாக ஆம்லேட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸு நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆம்லேட் மிக்ஸை ஒரு லேயர் அழகாக இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் வெஜிடபிள்ஸ் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அழுத்தி விடுங்க, வெளியே வராத அளவுக்கு. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வைக்க நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் இதில் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை ஸ்லைஸாக இது மேலே வச்சுருங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கிறப்பவே அடுத்த பக்கத்தில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஆனால் அடுப்பில் வந்து ஃப்ளேமை வந்து நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வேறு இன்னொரு பக்கம் இந்த இன்னொரு லேயரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியிருக்குது. அது வரைக்கும் அடுப்பை நல்லா சிம்மில் இருக்கட்டு. இப்போ பாருங்கள், அந்த பக்கம் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிறது மாதிரி அழகாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு ஆயிடுச்சு. ஆனால் பார்டரில் மட்டும் படாமல் இருக்குது. அதில் மட்டும் நம்ம கொஞ்சமாக அந்த மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். அதனால் நம்ம இப்போ புரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து வெளியே வராமல் அழகாக உள்ளவே ப்ரெஸ் ஆகி இருந்துக்கும். நமக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம புரட்டி போட போகிறோம். அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்துடுச்சு. சைட் பை இந்த பக்கமும் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். நம்ம நல்லா அழுத்தி விட்டதுனால மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் வெளியே வரல. இப்போ நம்ம தட்டில் எடுத்து சர்வ் பண்ணலாம். வேணும்னா இதோட சாஸோ இல்லை ஏதாவது தக்காளி சட்னியும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.